இப்படி அனைத்து உள்ளவங்களுக்கும் பேண்ட் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். லேடிஸ் பேண்ட்டு 37.5, 35.5, 41, 30, பாட்டம் 14, தொட லூஸ் 21, முட்டி லூஸ் 21, தொட லூஸ் 26, ஆஃப் சீட் 20, கிராஸ் பாயிண்ட்டு, கட் பாயிண்ட்டு, 1.25 பெல்ட்டு. இப்போ இதுக்கு நம்ம வெட்ட போகிறோம். மேலே ஒரு கோடு போட்டுங்க. இப்போ 37 இன்ச்சு உயரம், 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கங்க. 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு 37 ரூபா வைக்கிறேன். 2 இன்ச்சு பட்டிக்காக வச்சுட்டேன். அடிங்கால் 40 இன்ச்சு சீட்டு, 9 இன்ச்சு வச்சா போதும். 9 இன்ச்சு வச்சா போதும். ஏன்னா வந்து லேடிஸ் பேண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. 27 பாதி 13, 13லேருந்து 3 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். எல்லாமே கோடு போட்டு இப்போ சீட்டு மார்க் பண்ண போகிறோம். லேடிஸ் பேண்ட்லாம் இன்னொரு 6 இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. இப்போ சீட்டு 41, 41னா 10.25, 9.25 இருந்தாலே போதும். 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சீட்லேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் ஓகே. இப்போ 2 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே வந்து 10.5 இன்ச்சு வைக்கிறேன். 10, 10.25 கூட வைக்கலாம். ரெண்டும் ஒரு 12, 10.25, ரெண்டும் 12.25, 12.25 சென்ட்ரு, 7.5, 7.5, 7.5. இப்போ பாட்டம் 14, 14னா 7, 7ல் 3.5, 3.25, 3.25 வைக்கிறேன். அரைஞ்சி தையலுக்காக வைக்கிறேன். முட்டி 21, 10, 5.25, 5.25, 5.5 வைக்கிறேன். கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க, அவ்வளோதான். இங்கிட்டு 1/4 இன்ச்சு, அங்கிட்டு 1/4 இன்ச்சு. இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் போட்டால் இப்போ பெண்டு ஸ்கேல் இங்கே போட போகிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு நேராக ஒரு கோடு போட்டோம். இப்போ 2 இன்ச்சில் ஜிப்பு, இதான் 2 இன்ச்சில் ஜிப்பு வைக்கிறோம். 2 இன்ச்சில் ஜிப்பு, இந்த 2 இன்ச்சில் தான் ரவுண்ட் கொடுக்கணும், கொடுத்துட்டோம். அடுத்து 3 இன்ச்சு, இதான் சீட்டு. இப்போ இடுப்பு 35, 36ன்னு வச்சுக்கோங்க. 9 ப்ளஸ் ஒரு 3/4, 9.25 நான் வைக்கிறேன். 9.25 வைக்கிறேன். இங்கே வந்து 10.25, 10.25 வைக்கிறோம். இது லேடிஸ் பேண்ட்டு. நம்ம எப்படி அந்த அக்யூரேட்டாக அந்த பேண்ட்டு ஃபிட்டிங் பேண்ட்டு கேட்டிருக்காங்க. இது கோட்டுக்கு உள்ள பேண்ட்டு. இது பத்தே முக்கால் வச்சுருக்கோம். கிராஸ் பாயிண்ட்டு எதுவுமே கிடையாது. ஃபிட்டிங் பேண்ட்டு, கோட்டோட பேண்ட்டு. இப்போ வெட்ட போகிறோம்.
இடத்துல லைட்டாக ஒரு பெண்டு பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஒரு இது, ஏன்னா லேடிஸுக்கு இந்த இடத்துல வயிறு இருக்கும், வயிறு இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு பெண்டு பண்ணிக்கோங்க. ரெண்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி மாடல் மாற்றிக்கங்க. இப்போ இது லேடிஸ் பேண்ட்டு வெட்டும் பயிற்சி ரெண்டு வெட்டியிருக்கோம். ரெண்டு வெட்டிட்டோம். இந்த இடத்துல ஒரு பெண்டு பண்ணிக்கணும். லேடிஸ்னால ஒரு பெண்டு பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் வெட்டினதை பார்த்துட்டு பேக் வெட்ட போகிறோம். சிம்பிளாக தான் கட்டிங். இது வந்து கோட் பேண்ட்டு சிம்பிளாக, வேறு கோட்டுக்கு வந்து பேண்ட் வந்து நம்ம தான் தைக்கணும். அப்படி தான் துணியை கொடுத்துருப்பான். இங்கே ஒரு அரை, இங்கேருந்து 3/4 இன்ச்சு தள்ளிக்கங்க, இங்கேயும் 3/4 இன்ச்சு தள்ளிக்கங்க. 3/4 இன்ச்சு தள்ளிட்டு நேராக ஒரு கோடு போட்டோம். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு வச்சு நேராக ஒரு கோடு, கிராஸாக ஒரு கோடு. இப்போ இங்கே ஒட்டிடுங்க. ஒட்டிடுங்க. பாட்டை வந்து 14 பிடிச்சி பாருங்கள். இங்கே இப்படி பிடிச்சி பாருங்கள். கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோம். கொஞ்சம் கூட இருக்குது, லைட்டாக குறைக்கிறேன். காலேஜ் கூட இருக்குது. இப்போ இதுக்கும் ஒரு நேரம் ஒரு கோடு. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 21 இன்ச்சு முட்டி வந்துருச்சு. ஓகே. இப்போ இங்கே எவ்வளோ வச்சோம்? 2 வச்சோமா? அந்த 2.25 இங்கே நோத்திங்க. 2.25. இப்போ வந்து 2 வந்து 9.25. பேக்கில் 8 வச்சா போதும்.
இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துங்க. பெண்டு கொடுத்தா பின்னாடி ஒட்டின மாதிரி போகும். பேண்ட் வந்து கோட் பேண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். பின்னாடி ஒரு பெண்டு கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து பேண்ட்டு போய் உள்ளே சுருவி உட்காரும். தொடர் லூஸ் 26. இப்போ 10.25 41னா 41ஓட ஒரு 10 இன்ச்சு சேர்த்திங்கனாக்கா 51. 51ல் பாதி 20 52 26. 26 வச்சுருவோம். 26ஓட 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம வைக்கணும். இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சீட் வந்து 41 20 வந்துட்டால் ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. தச்சோடனே 26 ரூபா வரணும். 26. இப்போ சீட்டு 10.25. இருபதரை ஒரு 3/4 21.25 வைக்கலாம். இருபத்தி 1 ஒரு இன்ச்சு மேலே. எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து சிறப்பான முறையில் இருக்கும். எல்லோரும் இதை வந்து வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இப்போ பேண்ட் வந்து வெட்டும் பயிற்சி. இது லேடிஸ் பேண்ட் நம்ம வெட்டிகிட்டு இருக்கோம். வந்து உள்ளே தள்ளி தான் நான் வெட்டுவேன். உள்ளே தள்ளி தான் இந்த பேண்ட்டை வந்து இப்படி தான் வெட்டுவேன். ரவுண்டு அப்போ தான் நல்லா இசிஞ்சு கொடுக்குறதுக்காக நான் உள்ளே போயிட்டேன். இந்த இடம் எவ்வளவு மேலே தூக்குறோமோ சூப்பராக இருக்கும். பேண்ட்டு வந்து அள்ளி தெரிக்கும். 19 20 கரெக்டாக இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வச்சுருக்கிறது வந்து 9.25 வச்சுருக்கோம். இங்கே வந்து 3 இன்ச்சு தூக்கியிருக்கேன். இப்போ பேக் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பேக் கரெக்டாக போட்டிருப்பேன். பேக் கரெக்டாக போட்டிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு சென்டர் கண்டுபிடிக்கலாம். 15னா 7.5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சென்ட்ரு கரெக்டாக, அந்த சென்ட்ரு வந்து பக்காவாக இதில் போகணும். இதுலேருந்து இப்படி பிடிச்சி பார்த்தா அப்படி இருக்கணும். இப்போ இசிஞ்சோம்னா ரப்பர் மாதிரி இசியணும். பெண்டு நல்லா பெண்டு பண்ணி போட்டேன். பெண்டு பண்ணி போடும்போது பேண்ட் வந்து நல்லா இசிஞ்சு கொடுக்கும். இசிஞ்சு கொடுக்குறது எல்லோரும் பார்த்துட்டீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இடுப்பு வந்து 35, பேக்கில் வந்து கட் பாயிண்ட் வரையப்பேன்.
சிம்பிளாக செஞ்சால் போதும். சிம்பிளாக வந்து கடையில் நடக்கும் ரகசியம். இதுதான் கட் பாயிட்டு நீட்டாக போட்டோம். கட் பாயிட்டும் போட்டோம். எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. கட் பாயிண்ட் வரைஞ்சதை பார்த்துட்டீங்க. இப்போ வந்து கட் பாயிண்ட்டு நீட்டாக வந்து இப்போ பேக்கில் வந்து கட் பாயிண்ட்டு நீங்கள் வரைஞ்சிட்டோம். கட் பாயிண்ட் வரைஞ்சதை பார்த்துட்டீங்க. இப்படி தான் இருக்கணும். இப்படி வந்து இசிஞ்சோம்னா இசிகிற மாதிரி இருக்கணும். இப்போ பின்னாடி ரப்பர் மாதிரி இசியணும். பின்னாடி பக்கம் தான் நீங்கள் ரவுண்டை கொடுக்கணும். இப்போ வந்து 41 10.25 பாதி 5 1 புள்ளி 5 1 புள்ளி ரவுண்டு இருக்கணும். கரெக்டாக 5 1 புள்ளி ரவுண்ட் இருக்குது. வேணால் ஃப்ரண்ட் கிராஸு கரெக்டாக வந்து ஜிப்பு வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். இந்த இடத்துல ஜிப்பு வச்சுருவாங்க. ஜிப்பு வச்சோன்னா பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும். அது லேடிஸ் பேண்ட்டு. எல்லோரும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல்கலை. இது வந்து கடையில் நடக்கும் ரகசியம். இதே மாதிரி வெட்டி தச்சு பாருங்கள். நிச்சயமாக வெற்றியாளராக உதவியாக இருக்கும்.